ஹலோ வியூவர்ஸ், மழை காலத்தில் நம்மளுக்கு சுட சுட ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும்போது முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பஜ்ஜி. அந்த விதத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கேப்சிகம் பஜ்ஜி எப்படி செய்ய போகிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஜலிச்ச கடலை மாவு 1.5 கப் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அரிசி மாவு. இது நம்ம பஜ்ஜி கிறிஸ்பியாக வர்றதுக்காக இந்த அரிசி மாவை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத மாதிரி இந்த பஜ்ஜி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இந்த மாவு. பாருங்கள், இந்த மாதிரி திக்காகவே இருக்கட்டும். இப்போது நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பஜ்ஜிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக நறுக்கிய வெங்காயம், துருவிய கேரட், அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு பவுலில் நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே பஜ்ஜி செய்கிறதுக்காக ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கிற கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கேப்சிகம் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பஜ்ஜி போடுறதுக்காக எண்ணெய் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பஜ்ஜி செய்ய போகிறோன்ற நேரத்தில் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு கேப்சிகமாக இந்த பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் விட போகிறோம். இது எல்லா பக்கம் திருப்பி க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு நுரை கம்மியாகிடுச்சு எண்ணெயில். அப்படின்னா நம்மளுக்கு பஜ்ஜி ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். வாங்க, இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பஜ்ஜியை நல்லா கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட், ஆனியன், கொத்தமல்லி, அதை இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம்.
இந்த கொடை மிளகாக்குள்ளே இருக்கிற விதையை சாப்பிடக்கூடாது. அதனால் ஒரு ஸ்லைஸாக பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த விதையை காம்பலே விட்டுடுங்க. இப்போது இந்த ஸ்டஃபிங்கில் நம்ம கொஞ்சமாக மிளகா பொடியை தூவிக்கலாம், கொஞ்சம் சால்ட், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, கடைசியாக எலுமிச்சை சாறு. இப்போது நம்ம கேப்சிகம் பஜ்ஜி சுட சுட சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. டீ டைம் ஸ்நாக்காக இந்த பஜ்ஜி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கேப்சிகம் பஜ்ஜியை நீங்கள் க்ரீன் சட்னியோடு கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ எப்பவும் போல் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க வியூவர்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.